السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே 15646வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் என்னவென்றால், அன்னஹு மர்ர அலா கௌமின் வஹும் வகூஃபுன் அலா தவாப் லஹும் வரவாஹில. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றார்கள். அந்த மக்கள் தங்களுடைய கால்நடைகளின் மீது அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்து என்ன செய்யறாங்க? பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உர்குபூஹா சாலிமத்தன் வதஊஹா சாலிமத்தன். அந்த வாகனங்களின் மீது நல்ல முறையிலே பயணம் செய்யுங்கள். பயணம் முடிந்து விட்டால் அதை நல்ல முறையிலே விட்டு விடுங்கள். வலா தத்தஹிதுஹா கராசிய ஃபி உஹாதிசிக்கும் ஃபி தரீகி வல் அஸ்வாகி ஃபி துருக்கி வல் அஸ்வாகி. நீங்கள் கடை வீதிகளிலும் தெருக்களிலும் அமர்ந்து பேசுவதற்காக அந்த வாகனங்களை நாற்காலிகளாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தியை பெருமானார் சொன்னார்கள், ஃபருப்ப மர்கூபத்தின் ஹைரும் மின் ராக்கிபிஹா. எத்தனையோ வாகனங்கள் அதில் பயணம் செய்யக்கூடியவரை விட சிறந்ததாக இருக்கின்றது. அக்ஸரு திக்ருல்லாஹி தஆலா, அவைகள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாக இருக்குது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு 2 விஷயங்களை கற்றுத் தருகிறார்கள். முதல் விஷயம் என்னவென்றால், அன்பும் இரக்கமும் மனிதர்கள் மீது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஜீவ காருண்யம் என்பதாக சொல்வார்கள் இல்லையா? உயிருடைய எல்லா பொருட்கள் மீதும் அன்பு செலுத்துதல், இரக்கப்படுதல் என்பது மனிதனிடத்திலே அடிப்படையாக இருக்க வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ஒரு அறிஞர் சொல்வதை போன்று எல்லா உயிரினங்கள் மீதும் நேசம் வைக்குமாறு மார்க்கம் கூறுகின்றது. அதே சரிப்பிலே வருகிறது இல்லையா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கின்றாள், அவர் அதிகமாக வணக்கம் செய்கின்றார், பகல் காலங்களிலே நோன்பு நோக்கின்றார், இரவு காலங்களில் நின்று வணங்குகின்றாள், அதிகமாக இபாதத் செய்கின்றாள். அவள் தன்னுடைய பூனையை வீட்டிலே கட்டி போட்டாள். அதற்கு அவள் உணவு கொடுக்கவும் இல்லை, உணவை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்பும் வழங்கவில்லை. அந்த பெண்ணை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதாக கேட்ட போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், ஹிய மினன் நார்,
அவர் நரகவாசி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமானாரே நரகவாசி என்று சொன்னதுக்கு பிறகு அவருக்கு சொர்க்கமா கிடைக்க போகிறது. அதனால எப்படி நாம் வணக்கத்திலே கவனம் செலுத்துகின்றோமோ அதுபோன்று மற்ற உயிரினங்கள் மீதும் மற்ற மனிதர்கள் மீதும் அவருடைய உரிமை மீதும் கவனம் செலுத்த வேண்டும். மார்க்கம் என்பது வணக்கத்தை மட்டும் சொல்லித் தரவில்லை, 2 கடமைகளை நமக்கு கூறுகிறது. ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது, மற்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்கின்றது. எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுடைய அடிமைதான், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹல்கு யாருல்லாஹ், படைப்புக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். வல் முஹ்சினு மன் அஹ்ஸன இலைஹிம், அவர்களுக்கு யார் உபகாரம் செய்கின்றாரோ அவரே உங்களை சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மால் எந்த உயிரினத்துக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது. அதன் காரணமாகத்தான் குர்பானியுடைய விஷயத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அழுத்தி சொல்வார்கள். ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கக்கூடாது என்பதாக சொன்னார்கள். கூர்மையான கத்தியை கொண்டுதான் அறுக்க வேண்டுமாக சொன்னார்கள். ஒரு தவறு என்ன செய்வார், ஒரு மட்டமான கூர் தீட்டப்படாத ஒரு கத்தியை கொண்டு அறுத்துக்கிட்டே இருப்பார். அதைக்கென பெருமானார் சொன்னார்கள், அந்த உயிரினத்துக்கு நீ பழமூத்தை கொடுத்து விட்டாய் என்பதாக சொன்னார்கள். அந்த உயிரினத்துக்கு பழமூத்தை கொடுத்து விட்டாய், சித்திரவதை செய்து விட்டாய் பெருமானார் சொல்வாங்க. அவன் என்ன அப்படின்னா, அவன் அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செலுத்த சொன்னார்கள். பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு தாயும் ஒரு குட்டியும் ஒரு பிராணி இருக்குமானால் அந்த 2 பிராணிகளை பிரித்து விற்பனை செய்யக்கூடாது என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. ஒரு தாய் குட்டி இருந்துச்சுன்னா அதை பிரித்து விற்பனையும் செய்யக்கூடாது, வாங்கவும் கூடாது என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. பெருமானாரிடத்தை ஒரு ஒட்டகை வந்து அழுது கண்ணீர் சிந்தும். அதனுடைய உரிமையாளரை அழைத்து சொல்வார்கள், இதற்கு நீ கொடுமைப்படுத்துவதாக இது முறையிடுகிறது, இதனுடைய சக்திக்கு மீறி இதற்கு வேலையை கொடுப்பதாக முறையிடுகிறது, இதனிடத்திலே நல்லபடியாக நடந்து கொள்வதாக பெருமானார் சொன்னார். அவன் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகிறது. அவன் என்னென்ன இங்கே ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வாகனம் என்பது நீங்கள் பயணம் செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பயணம் செய்வதற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர நீங்கள் அமர்ந்து பேசக்கூடிய நாற்காலியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எனவே பெருமானார் சொல்றாங்க, ஒரு குபுகா சாலிமா, அதை நல்லபடியாக நீங்கள் பயணம் செய்யுங்கள், பயணம் முடிந்து விட்டால் அதை நல்லபடியாக விட்டு விடுங்கள். இன்னொரு திசையில கூட பெருமானார் சொல்வார்கள், அதை வந்து நிழலான இடத்தில் விட வேண்டுமாக சொல்வார்கள். அதற்கு நல்ல தீவனங்கள் இருக்கின்ற பயிர்கள் இருக்கின்ற இடத்திலே விட வேண்டுமாக பெருமானார் சொல்வாங்க. அவ எல்லா உயிரினங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதை பெருமானார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒன்று. 2வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனையோ வாகனங்கள் அதில் பயணம் செய்யக்கூடியவரை விட சிறந்ததாக இருக்கிறது. அது இவரை விட அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாக இருப்பதாக பெருமானார் சொல்றார். நம்ம மட்டும்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யல. அல்லாஹ் சூரத்து பனி இஸ்ராயிலே சொல்வார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அது எப்படி தஸ்பீஹ் செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அது எப்படி தஸ்பீஹ் செய்ய உங்களுக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே செய்வாங்க, சபையில் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு கல்ல பெருமாள் எடுப்பாங்க, அது அல்லாஹ் அல்லாஹ் சொல்லும். பக்கத்துல கொடுப்பாங்க, சித்திகளுக்கு கொடுப்பாங்க, அதுவும் கேட்கும். பக்கத்துல உமர்கிட்ட கொடுப்பாங்க, அதுவும் கேட்கும். பெருமானார் வாங்கிடுவாங்க. எல்லா அது சொல்லுவாங்க, இது எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. அதனால என்ன செய்யறாங்க, பெருமானார் சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் சிறந்தவர் என்பதாக நீங்கள் கருதாதீர்கள். நீங்கள் எதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ, உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே எது இருக்கின்றதோ அது உங்களை விட அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம வரலாறுகளை படிக்கிறோம் இல்லையா, எஜமானர்களை விட அடிமைகள் வந்து என்ன செய்வாங்க, பெரிய வணக்கமுடையவர்களாக இருந்திருக்காங்க. எஜமானர்களை விட அடிமைகள் வந்து இபாதத் செய்யலாம். வரலாற்றை ஒரு செய்தி வரும் இல்லையா, ஒரு அடிமை என்ன செய்வாங்க, விற்பனை செய்யப்படுவாங்க சந்தையில.
அந்த அடிமையை போர்வெட்டு செய்வாங்க. ஒரு இறைநேசர் வாங்குகிறார். வாங்குகிற நேரத்துல அந்த அடிமையை சொல்லுவாங்க, எனக்கு பகல் முழுவதும் இடத்துல வேலை வாங்கிக் கொள்ளுங்கள், இரவில் இடத்துல வேலை வாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. சரின்னு சரி, ஒரு நாள் இரவு நேரத்துல செய்வார். யதார்த்தமா அவர் இதை முடிச்சிருவார். முடிச்ச உடனே என்ன செய்வார், அப்ப அந்த பக்கம் போவார். அந்த அடிமையை தங்கியிருக்கின்ற அந்த அடிமை பெண் தங்கியிருக்கிற அந்த வழியில போகிற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அடிமை பெண் இரவு இபாதத் செஞ்சுட்டு இருப்பாங்க. இபாதத் செய்கிற நேரத்துல அந்த பெண் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ், நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பினால் எனக்கு உதவி செய்வாயாக என்பதாக கேட்பாங்க. இது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, நீ என் மீது வைத்திருக்கிற அன்பினால் இதை செய்வாங்க. இவரை பொறுத்து பார்ப்பார். அடுத்து சொல்வாரு, அப்படி கேட்காது, நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பினால் என்பதாக கேள் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த அடிமை பெண் டக்குன்னு சொன்னாங்க, அல்ல, நான் இறைவன் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட அவன் என் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றான். நான் சொன்ன வார்த்தை கரெக்ட். ஏன் தெரியுமா, அவன் என் மீது அன்பு வைத்திருக்காவிட்டால் உங்களை ஆழ்ந்த நித்திரையிலே உறங்க வைத்து விட்டு என்னை அவனை வணக்கம் செய்வதற்கு அவன் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டான். என்ன சொன்னாங்க, எஜமானர் நீங்க, உங்களை ஆழ்ந்த நித்திரையில உறங்க வைத்து விட்டு என்னை வணக்கம் செய்வதற்கு அவன் தேர்ந்தெடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்ய, மன்னிப்பு கேட்பார். அதுக்கு பிறகு அந்த அடிமை பேர் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நமது இருவருக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த ரகசியம், அந்த உரையாடல் இன்னொருவருக்கு தெரிந்து விட்டது. இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. அது அந்த மொத்தம் இது மாதிரி நிறைய வரலாறு நிறைய இருக்கிறது. எத்தனையோ மக்கள் செய்வாங்க, ஒரு சாதாரணமானவர்கள் நம்மை விட உயர்வாக இருக்கிறாங்க. நான் ஒரு ஊர்ல இமாமா இருந்தேன், தேவகோட்டையில ஒரு 6 வருஷமா இமாமா இருந்தேன். அதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் என்ன செய்வாரு, தராவிக்கு வருவாரு. ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல சைக்கிள்ல தான், நான் சொல்ற ஒரு 25 வருஷம் முன்னாடி கதையை சொல்றேன். அவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காலத்துல சைக்கிளை தான் என்ன செய்வாங்க, அரிசி மூட்டை, அந்த மாவு மூட்டையெல்லாம் கடைகள்ல இருந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க. இப்பதான் எனக்கு வண்டிலாம், சைக்கிள் தான் டோர் டெலிவரி பண்ணுவாங்க. ஒருத்தர் குழு வருவாரு. அவர் பாத்தீங்கன்னா என்ன செய்வார், பகல் முழுவதும் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த சைக்கிள்ல மூட்டையை வச்சுக்கிட்டு 50 கிலோ மூட்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாரு, வீடு விட டோர் டெலிவரி பண்ணுவார். அந்த கடைகள்ல என்ன செய்வார், வீடுகளை அந்த அரிசி சீனி கடைகளுக்கு வீடுகளுக்கு டோர் டெலிவரி பண்ணுவார். ஆனா ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டா, ஒரு நாள் நோன்பு விட மாட்டார், ஒரு தராவி விட மாட்டார். தராவிகளை இமாமுக்கு முன்னால் உட்கார்ந்து இருப்பார். எனக்கு அவரை பார்த்தாவே ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்மளாம் எவ்வளோ ரெஸ்ட் எடுத்து நோன்பு வச்சு பார்த்து தூங்குறோம். பகல் முழுவதும் வேலை பார்ப்பார். ஒரு கூலி தொழிலாளி பகல் முழுவதும் வேலை பார்ப்பார். ஒரு அன்பை ஒரு டயர்டாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார், தொழுகையில என்ன செய்ய வராம இருக்கிறது அல்லது தூங்குறது, அதோட பயான் வரைக்கும் நமக்கு முன்னாலே வந்துடுவார். நம்ம பள்ளியாசலுக்கு போன பிறகு அவர் போவார். உலகத்துல போய் என்ன செய்யறோம், பார்க்கிற நேரத்துல ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த உலகத்துல எத்தனை வகையான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம இவ்வளவு சொகுசா உட்கார்ந்துருக்கோம். சகர் செஞ்சு தூங்கணும்னா அவருக்கு தான் எந்திரிப்போம். இல்ல ஒரு 10 மணி வரைக்கும், 10 மணி தான் ஆகாரம் சுவிட்ச் ஆஃப் தான் என்ன செய்யற அப்படின்னு தூங்குறோம் அப்படின்னா. ஆனா என்ன செய்வாங்க, பகல் முழுவதும் உழைக்கிறாங்க. சாதாரணமான மக்கள் எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு கீழே அவங்க இல்லை, நம்மை விட சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் நம்மை விட இபாதத்திலே செய்யறாங்க இருக்காங்க. என்ன செய்யறோம், அதைத்தான் பெருமானார் கூறுகிறார்கள், நீங்கள் எதையும் தாழ்வாக கருதாதீர்கள், யாரையும் தாழ்வாக கருதாதீர்கள். என்று சொன்னால் உங்களை விட அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்கிற விஷயத்திலே, இபாதத்துடைய விஷயத்திலே உங்களை விட அவர் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதனால யாரையும் நீங்கள் தாழ்வாக எண்ணக்கூடாது நிறுத்தம் பெருமானார் கூறுகிறார். வாழும் காலத்திலேயே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய மக்களாக, அதே மாதிரி எல்லா மக்கள் மீதும் எல்லா உயிரினங்கள் மீதும் உபகாரம் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஆக்குவார். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலா